பர்வதத்தேனே ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் யானைத்தோள் பொறுமையோடு புலித்தோள் ஆசனத்தோடு சிவனும் பார்வதியுமாக கொழுவிருந்து வருகிறார்கள். அப்படி மூத்த மகனாகப்பட்ட விநாயகப் பெருமான் இளைய மகனாகப்பட்ட வடிவேல் முருகன் அப்படி வள்ளி தேவானையோடு அந்த கைலாசம் அழகத்திலே கொழுவிருந்து வருகிறார்கள். பார்க்கடல் அண்ணதிலே பட்சமாலும் லட்சுமியும் பௌசரனே கொழுவிருந்து வருகிறார்கள். அப்படி பிரம்மலோகப்பட்டணத்திலே சதுர்முகனும் சரஸ்வதியும் சந்தோஷமாக கொழுவிருந்து வருகிறார்கள். அப்படி அமரலோகப்பட்டணத்திலே இந்திரனும் இந்திராணியும் இன்பமுடனே கொழுவிருந்து வருகிறார்கள். அப்படி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஓர் அறிவு முதல் 6 அறிவுள்ளவர்களை எல்லாம் படைத்துள்ளார். எறும்பு முதல் ஆணை வரை 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை எல்லாம் படைத்துள்ளார். அப்படி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் இருக்க கைலாசம் மலைகளை கொழுவிருக்க இன்னொரு நாடு என்ன நடத்தையுமா நாட்டிலேயோ நல்ல நாடு நாட்டிலேயோ நல்ல நாடு புகழும் நாடு போடமேல பொழியும் பொழியும் நாடு புரிந்த தங்கள் வீசும் நாடு பொழியும் நாடு வீசும் நாடு விளையும் நாடு வாசியும் மலரும் நாடு மாணிரேண்டு விளையா மாணிரேண்டு விளையா மயில் தொகையது விரித்தார் கோடமல பொழியும் நாடு குளிர்ந்த தென்றல் காற்று வீசும் நாடு இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு இருவாட்சிக்கும் வளரும் நாடு அப்பேற்பட்ட நாடு என்று பார்த்தால் அதுதான் அகில உலகம் எல்லாம் பயன்படைத்த ஆதி பாதாள உலகம். அப்படி பாதாள உலகத்திலே அரக்கர் குலத்தின் வேந்தராக ரிஷிமுகா வண்ணனும் வெத்தக்கண்ணி பெண் கொடியானவளும் அந்த பாதாள உலகத்திலே எப்படி ஆண்டுகள் தெரியுமா அங்கே மன்னவரும் மனைவியும் மகிழ்வுடன் ஆண்டுவார் ஒட்டகனும் தேவியும் ஒட்டகனும் தேவியும் குணமுடனே ஆண்டுவார். உடனே ஆண்டுவார் நல்ல நாருங்குவார் உடனே ஆண்டுவார் ஒருவர் சொல்லி ஒருவர் கேட்டு ஒருவர் கேட்டு ஒற்றுமையா ஆண்டுவாரா ஆண்டுவார் ஒற்றுமையா ஆண்டுவார்
குணா உலகமெல்லாம் வேறுபடைத்த ஆதி பாதாள உலகத்திலே அரக்கர் உலகத்தின் வேந்தராக ரிஷிமுகா மன்னன் வத்தக்கண்ணை வெக்குடியானவளும் மன்னவரும் மனைவியுமாக மகிழ்வுடனே ஆண்டு வருகின்றார்கள். கொண்டவனும் தேவியுமாக குணமுடனே ஆண்டு வருகிறார்கள். அதாவது மாமா, ஒரு வீட்டுல கணவன் மனைவின்னு சொன்னா கணவர் சொல்லக்கூடிய வார்த்தையை மனைவி கேட்கணும், மனைவி சொல்லக்கூடிய வார்த்தையை கணவர் கேட்கணும். அம்மா கணவர் மனைவிக்கு விட்டு கொடுக்கணும், மனைவி கணவருக்கு விட்டு கொடுக்கணும். ஆமா, ஒருவரை ஒருவர் வந்து புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து வாழ்ந்தாதான் வீட்டுக்குள்ள சண்டை வராம இருக்குமா. ஆமா, கணவை சொல்படி கேட்க வீட்டுல வந்து தினமும் சண்டை நடக்கும். இதே மனைவி சொல்படி கேட்க வீட்டுல வந்து சண்டே தெரியாதுமா. வீட்டுல பிரச்சனையே வராது, வீட்டுக்காரமா சொல்றத மட்டும் கேட்டு நடந்தா ஒரு பிரச்சனை வராது. சரி என்னமா சொல்லு, அவ்வளவுதான். அதாவது இந்த ஐயா 4 வார்த்தை சொல்லுவாருன்னு சொன்னா 4ல 2 வார்த்தையாவது இந்த அம்மா கேட்கணும். இந்த அம்மா 2 வார்த்தை சொல்லுவாருன்னு சொன்னா 2ல 1 வார்த்தையாவது இந்த அம்மா கேட்கணும். அப்படி இல்லாம நாங்க 1 வார்த்தை சொன்னா நீங்க 9 வார்த்தை சொல்றீங்களம்மா. அப்படியே எப்படி பேச முடியும்? பேச முடியாதுமா. அப்படியே வார்த்தை கூட சொல்ல முடியல. அதாவது மாமா, அதாவது பூவோட 4 சேர்ந்தாதான் மணக்கும். அப்படி இல்லாம பூ ஒரு முக்களையும் 4 ஒரு முக்களையும் இருந்தா என்னத்துக்காகும்? பூவோட சேர்ந்த 4 தான் மணக்கும். அப்போ பூ ஒரு முக்களையும் 4 ஒரு முக்களையும் இருக்குன்னு சொன்னா பூ ஒரு முக்கல இருந்து வாடி போகுமாமா, 4 ஒரு முக்கல இருந்து நாரி போகும். அப்போ ஒரு வீட்டுல கணவன் மனைவின்னு சொன்னா பூவா இருந்தாலும் சரி, அந்த பூவுக்கு அழகு. அப்படியா? அதே மாதிரி மனைவி வந்து கணவனோட இருந்தா மனைவிக்கு அழகு. மனைவிக்கு அழகு. அழகா இருந்தாலும் சரி, 1000 சண்டைகள் போட்டாலும் அடிச்சாலும் மிதிச்சாலும் கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். கூடி வாழ்ந்தால் தானே கோடி நன்மை. ஆமா, உண்டு பட்டால் தான் உண்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரிதானே? எவ்வளவு அழகா இருந்தாலும் கணவனோட சேர்ந்து தான் மனைவிக்கு அழகு. மனைவிக்கு அழகு. அதே போலவே இந்த ரிஷபகாமன்னும் பத்தக்கண்ணை பெண்குடியானவளும் நகமும் நல்ல சதையும் போல நலமுடனே ஆண்டு வருகிறார்கள். அப்படி ஆண்டு வரும் காலத்திலே ஆண்டிற்கும் ஆடருக்கு அடுக்குமத்த வீடுக்கு சொத்திற்கு சுகமிற்கு சொந்த பந்தங்கள் எல்லாம் அதிகமாக இருக்கிறது. அதாவது மாமா, அதிகமா இருந்தாலே சொந்த பந்தத்துக்கு கேட்கவே வேண்டாமா. அப்படியா? நம்ம தேடாமலே தேடி வரும். நம்மள தேடாமலே தேடி வரும். 5 காசுக்கு நம்ம ஒண்ணு வழி இல்லாம இருந்தோம்னு வைங்க, நம்ம பக்கத்து சொந்தம் கூட தூரத்து சொந்தமா மாறிடும். அதாவது மாமா, நம்ம அர்ஜுனை காத்த ஐயனாருடைய வாசல்ல இருக்காரு பாருங்க, அத்தனை பேருமே எனக்கு பாதி பேர் சொந்தக்காரங்க தான். ஆமா, இவங்க தாத்தா அவங்க பாட்டி நம்ம பக்கத்து ஊர்ல அரியபுரத்து பக்கத்துல இருந்து வந்திருக்காங்க. அவங்க துப்பனம்பட்டியில இருந்து அரியபுரத்துல இருந்தே வந்திருக்காங்க. ஆமா, எல்லாருமே அவங்க எல்லாருமே நம்ம சொந்தக்காரங்க தான். சொந்தக்காரங்க தானே. விசாரிச்சு பார்க்கறதா எல்லாருமே நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணா தான் இருப்போம். ஒண்ணா இருந்தா அப்ப சம்பந்த வழியா இருக்கும். ஆமா, அப்படி அந்த பாலோட வம்சோடும் ஆண்டு வரும் காலத்திலே மனமுடிந்த நாள் முதலாக 12 வருடகாலமாக, அதாவது மாமா, இவ்வளவுதான் ஆடு மாடு சொத்து சுகத்தோட ஆண்டு வந்தாலும் அந்த ஆடு மாடு சொத்து சுகத்தை எல்லாம் ஆடுறதுக்கு ஒரு பிள்ளை செல்வ வேணுங்களா? ஒரு பிள்ளை வேணும். சரி, ஒரு குழந்தை வேண்டாம். வேண்டாம். ஆடு மேய்ச்சா குழந்தை வந்து ஆடு மேய்ச்சி வைமா. சரி, குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆமா, ஆனா ஆடு வந்து பள்ளிக்கூடத்தை படிச்சாமனா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும். உண்மைதான். அதே போலவே ரிஷிமுகா வண்ணனிடத்திலே கண்ணி பெண் கொடியானவா எப்படி சொல்கிறாள் தெரியுமா? ஐயா ராஜமானா ஐயா எனக்கு வாய்த்த
வாய்ந்த பிராணனார் ஏது விளையாடு செல்வம் இல்லையே மணி வைத்து ஐயா விளையா முதலை செல்வோம் ஐயா இல்லை ஐயோ ஐயா எடுப்பதற்கு சுவாமி எடுப்பதற்கு நாங்கள் இல்லை ஐயா இல்லை ஐயோ இல்லை ஐயா சுவாமி இல்லை ஐயோ வார்த்தைக்கு சாதமே தோடுகை சாதமே தோடுகை பன்னிரண்டு வருடகால் ஒரு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை வாய்ந்த பிராணீக தோட்டத்தில் பல்வீக பிள்ளையில் புஷணீக தோட்டத்தில் புபரீக பிள்ளையில் ஜெய கல்கரி கொண்டாங்காயில் கல்கரி கொண்டாங்காயில் கலியேந்த பிள்ளையில் கண்ணீரே கண்ணீர் அவமுகமெல்லாம் சுவாரவிட்டார் அகில உலகமெல்லாம் வெளிப்படைத்த ஆதி பாதாள உலகத்திலே ரிஷிமுகா மன்னனுக்கும் ரத்தக்கண்ணி பெண்குடியானவளுக்கும் ஒருவரிடமல்ல இருவரிடமல்ல 6 12 வருடகாலமாக கொஞ்சியது விளையாட குழந்தை செல்வம் இல்லையா ஏந்தி பிள்ளை எடுப்பதற்கு ஏந்தும் பிள்ளையானது இல்லையா அதாவது மாமா வாய் திறந்து பேசக்கூடிய ஒரே ஒரு செல்வமானது என்ன செல்வம்? வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் வந்து என்ன செல்வம்யா? அதுதான் பிள்ளை செல்வம். அப்ப மனைவி செல்வம் வாய் திறந்து பேசாதா? மனைவி வாய் திறந்தாலே மாப்பிள்ளை தான் காலை மூட வேண்டி இருக்கு. என்ன பேசுறீங்க? அப்ப பெரிய செல்வம் வந்து மனைவி செல்வம் தானே? நான் மைக்கில் எவ்வளவு பேசுறீங்க? வீட்டுல போய் பேச சொல்லுங்க பாப்போம். மனைவி செல்வம் தான் மாபெரும் செல்வம். வீட்டுக்காரமா சொல்றதெல்லாம் பேசாம கேட்டுக்கிட்டு போய் தான் நம்ம கதையே ஓடுது. உண்மைதான் ஐயா. அப்பதான் வெளியில தெரியாம வண்டி ஓட்ட முடியும். அந்த காலத்துல வீட்டுக்காரரை கண்டா வீட்டுக்காரமாவுக்கு கை காலெல்லாம் நடுங்குச்சுது. அந்த வீட்டுக்காரருக்கு அப்படின்னா உடனே சாப்பாடு வைங்க அர்த்தம். அந்த சிறுமலைக்கு வந்து கண்டுபிடிப்பாங்க பாட்டி மாதிரி. என்ன செய்ய அப்படின்னு அர்த்தம். ஆமா. ஆனா இந்த காலத்துல அப்படின்னா போய் வீட்டுல செருமாறிக்கிட்டு இருந்தோம்னா என்ன இல்ல இன்னைக்கு ஒரு சவுண்ட் ஒரு வித்தியாசமா கேட்கு
எது செய்து உனக்கு நீங்க எதுக்கு திருமதின்னு எங்களுக்கு தெரியும். பேரை சொல்லி ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கக்கூடிய காலம் இப்பமா இருக்கு. ஆமா, அப்புறம் உண்மைதானே. அந்த காலத்துல அத்தாவும் வாய் நிறைய கொடுத்துருக்காங்க. சரி, என் ராசான்னு கூப்பிடுவாங்க, ராசா குறைய அப்படிம்பாங்க. வீட்டுக்காரருக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்து கூப்பிட்டாங்க. இப்ப எப்படி சொல்லி கூப்பிடுறாங்க? வீட்டுக்கார அம்மா, வீட்டுக்காரரு நட்டமானா வீட்டுக்கார அம்மா கீழே உட்கார மாட்டாங்க. ஆமா, வீட்டுக்கார அம்மாவும் சரிக்கு சமமா இருக்க கூடாது. உட்கார்ந்த பெரிய சொல்லியா கணவன் போன திசை நோக்கி காலை நீட்ட மாட்டாங்களா, வாயை திறக்க மாட்டாங்க, மறுவார்த்தை பேச மாட்டாங்க. அப்படி இருந்திருக்காங்க மனைவிமார்கள். அதாவது மாமா, அந்த காலத்துல எல்லாம் தாத்தா வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் களைப்பா வீட்டுக்கு வராருன்னு வச்சுக்கிடுங்களேன், பாட்டி என்ன தெரியுமா செய்வாங்களாம்? என்ன செய்வாங்க? தாத்தாவுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சு அப்படியே ஒரு கையில துண்டல் எடுத்து வாசல் அப்படியே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களாம். எப்ப வருவாரு, எப்பதான் வருவீங்க அந்த ஒரு நொடிக்காக முசுடுவாள். எப்பதான் வருவீங்க அந்த ஒரு நொடிக்காக முசுடுவாள். அந்த காலத்துல எல்லாம் பாட்டி தாத்தாக்கு இப்படி எல்லாம் பாட்டு படிச்சிருக்காங்க. இந்த காலத்துல அப்படி நடக்குமா? அந்த ஐயா வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் களைப்பா வரான்னு சொன்ன அந்த அம்மா சொல்லுவா, உனக்கு மட்டுமா களைப்பா இருக்கு? உன் புள்ளிய பெருத்து வளர்த்து அதோட எழுப்பி காலையில சாப்பாடு கொடுத்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும்னு எனக்கு தான் குறுக்கணும் ஆகுது. சமையல் ஒன்று வெள்ளிக்கிட்டு ஒண்ணு போடாட்டாலும் வீட்டுல இருந்தாவது பரவாயில்ல. நான் வீட்டுல எடுத்துட்டு வீட்டுக்கு போறேன். என் வீட்டுக்காரி உங்க அத்தை வீட்லயே காங்கலமா. சரி, வீட்டுல காங்கல. எங்க இருக்காங்க? வீட்டுல காங்கல. சரி, காணும். வீட்டுல பையன் வாசல் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கான். வீட்டு வாசல்ல. நாம ஒரு 8 மணி இருக்கும். சரி, அந்த வாசல் உட்கார்ந்து அம்மா எங்கன்னு கேட்கேன். என்ன? பக்கத்து வீட்டுல டிவி பாத்துக்கிட்டு இருக்கா அப்பாங்க. சரி, பக்கத்து வீட்டுல பக்கத்து வீட்டுல போய் 4 பேர் சேர்ந்து ஒண்ணா டிவி பாத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, வீட்டுல டிவி இருக்குல்ல, போட்டு பார்க்க வேண்டியதானே. சரி, 4 பேர் டிவி பாத்துக்கிட்டு இருந்தா இருக்காங்க. நம்ம புள்ளைய இப்படி அளவு விட்டுட்டு போயிருக்கால, கோவமா வராதா? கண்டிப்பா ஆம்பளை கோவரத்தினே செய்யும். வரதானே செய்யும். ஆமா, போனேன். சரி, புள்ளைய பிடிச்சிட்டு 2 குடுப்பு கொடுத்து எழுதிட்டு வந்தேன். யார உங்க வீட்டுக்காரமா? கூட இருக்கவங்க என்ன சொல்லணும்? ஏன்னா அடியாதடா, ஏன்டா பிள்ளை பொஞ்சாலியை போட்டு அடிக்கன்னு கேட்கணும். அல்லடா வீட்டுல கூட்டி போய் அடிக்கன்னு சொல்ல வேண்டியதானே. சொல்லணும்ல, நீ அடி, டிவி மறைக்காம எடுத்துட்டு போய் அடி. வீட்டுக்காரியை போட்டு கொல்லு, டிவியை மறைக்காத. எப்படி அப்ப அவ்வளவு கூட போய் டிவி பார்க்கலாமா? அவ்வளவு கூட இருந்த போது விளங்குமா? என்ன செய்ய? சேர்க்கு புறமே சரியில்லை. சேரக்கூடிய இடத்துல நல்ல ஆளை பார்த்து சேரணும். சேர்க்கை சரியில்லைன்னா எப்பேற்பட்டு நல்லவர்களும் கெட்டவர்கள் ஆயிடுவாங்க. நல்லவர்களோடு சேர்ந்தா நல்ல புத்தி வரும். நல்லவர்களோட சேரணும். சரி, அதுபோல விஸ்வகா வர்மனுக்கு ரெட்ட கண்ணிக்கு என்ன இல்ல, பிள்ளை இல்லாம 12 விடகளமாக கத்தரிக்காய் தோட்டத்துல காய் பறிக்க பிள்ளை இல்லம்மா. பூசணிக்காய் தோட்டத்துல பூ பறிக்க பிள்ளை இல்ல. இலையில போட்ட சாதை எடுத்து உண்ண பிள்ளை இல்ல. கறிக்கும் தேங்காயில கையேந்த பிள்ளை இல்ல. அதாவது இந்த காலத்து பெண்கள் எல்லாம் பிள்ளைன்னு சொல்லி கோயில் அலைவாங்க, ஆஸ்பத்திரியா அலைவாங்க. அப்படியே கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளைய பெற்றெடுக்கான்னு சொன்னா ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னு அந்த பிள்ளைய சொல்லுவா, என்ன சொல்லுவா? ஒன்ன பெற்றதுக்கு ஒரு குழந்தைகள்ல பெற்றிருக்கலாம்ல. என்னதான் வளர்த்துவாரு? உங்க அப்பா 8 அடி வயதாம்னு சொன்னா பெவுல 16 அடி பாயுதிய. வியாபாரத்துக்கு போறேன் என் கழுத்துல இருக்க நகைப்புறம் கால் பண்ணுனா வா அப்பேன் அப்படின்னு ஏசுவாங்க. பிள்ளைய பெற்றாலும் கஷ்டம், சரி, பிள்ளைய பெற்காம இருந்தாலும் கஷ்டம். எந்த பிள்ளையா இருந்தாலும் நல்ல பிள்ளையா இருக்கணும். ஆனா பெயர் சொல்லி கொடுப்பதற்கு சரி ஒரு ஆண் பிள்ளை வேணும், இல்ல பொம்பளை பிள்ளைய வேணும். நான் ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு எவ்வளவு ஏக்கம் எனக்கு தெரியுமா? அறிஞர் கையினர் கோயிலுக்குலாம் வந்தேன். கடைசியில அடுத்து பார்ப்போம் 3 பொட்ட பிள்ளையா போச்சு. உமக்கு மட்டும் ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துக்கணும். ஆம்பளை பிள்ளை இருந்தா நீ சொன்ன என்னை பைக்கில் வச்சு அழகா கூட்டு போவான், எங்க விடனா கூட்டு போவான். சரிதானே? ஆம்பளை பிள்ளை இல்லையே, எனக்கு திரும்ப என்ன செய்ய? கூட்டிட்டு போவான். உங்களுக்கு செலவுக்கு மட்டும் 200 ரூபாய் தந்துட்டு போவான். எனக்கு ஆம்பளை பிள்ளை இப்ப பொட்ட பிள்ளைய படிக்க வைக்க போயாச்சு எல்லா சம்பளமும். ஆமா, இவருக்கு மட்டும் ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கணும்.
உங்களை சிரிப்பிலே சொல்லியாச்சு பாருங்க. பேத்தியா சொல்றது உண்மைதான் அப்படின்னு. அப்படியா? பேத்தியா சொல்றது உண்மையை, நான் சொல்றது உண்மை ஐயா. ஐயா வீடான வீட்டுல வந்து மூணாவது வந்து ஆம்பளை பிள்ளை பிறக்கப்படாது. சரி. பெண் குழந்தை பிறந்தா வந்து யோகக்கார பிள்ளையா இருக்கும். ஓ, மூணாவது போனா பிறந்த பிறகு எனக்கு யோகாங்களா? போனா மட்டும் ஆம்பளை பிள்ளைய பிறந்துன்னு வைங்க. சரி. முதல்ல நமக்கு வீட்டிலே போனாதான். போன பிறந்த வீட்டுல மூணு ஒரு சைக்கிள் கிடந்து சைக்கிளையும் உள்ள போயிட்டான். அப்படியா? அப்படி 2 பேர்களுக்கும் சரி. ஆண்டவருடைய அருளாலே அழகான ஆண் குழந்தை வந்து பிறந்தது. சரி. நிறைய ஆம்பளை பிள்ளைன்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. செட்டிக்காருக்கு 2 ஆம்பளை பையன் எவ்வளவு சிரிச்சுட்டு இருக்காரு பாரு. ஆம்பளை பிள்ளை பெத்தா மட்டும் போதாது மாமா. சரி. ஆம்பளை பிள்ளை பெத்தெடுக்கணும்னா பார்ட்டி கொடுக்க வேண்டியிருக்க. எதுக்கு எடுத்தாலும் பாச்சு. பிள்ளை பிறந்தாலும் பார்ட்டி, பிள்ளைக்கு காது குத்துனாலும் பார்ட்டி, பாட்டி இருந்தாலும் பார்ட்டி, பாட்டி போனாலும் பார்ட்டி தான். வேலை கிடைச்சா பாட்டி வைக்கலாம், ரைட்டு. சரி, அது வந்து இயல்பு. ஆமா. சம்பளம் வாங்க போற அடுத்த மாசம் வாங்கி வச்சுக்கலாம்னு பிரச்சனை இல்ல. ஆமா. வேலை இருந்த வேலையை பிடிக்கிட்டு போறதுக்கு பாட்டி வைக்கணும். உலகமே பார்த்துக்கதான மாமா ஓடுது. என்னமா செய்ய, வேலையை விட்டதுக்கு மாமா பாட்டி வைக்கணும். ஆமா. அப்படி 2 பேர்களுக்கும் அழகான ஆண் குழந்தை வந்து பிறந்தது. ஆமா. பிறந்ததோ ஒரு குழந்தைக்கு பெயர் நாமம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி 2